தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் தொகுதி பங்கீடு முடிந்தது. அதிமுகவில் தொகுதி பங்கீடு முடிந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி என்று பேசப்பட்டு வந்தது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் எண்ணிக்கையில் இழுபறி அல்ல, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பதில் தான் இழுபறி என்று கூறப்படுகிறது. ஏறத்தாழ தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இன்று காலை அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேச உள்ள எடப்பாடி, கூட்டணி கட்சிகள் அதாவது சிறிய கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது, அதாவது இரட்டை இலை சின்னத்திலா தாமரை சின்னத்திலா என்பதில் குழப்பம் நிலவுவதாகவும் அதை தீர்க்கவே அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதுள்ள தொகுதி பங்கீட்டின்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 17 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 9 தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 64 தொகுதிகள் பாஜக மற்றும் அதன் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்க முடிவு செய்துள்ளது. 170 தொகுதிகள் அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜான் பாண்டியன் கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக், ஐஜேகே கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட குட்டி கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்திலா இரட்டை இலை சின்னத்திலா என்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் தோல்வி அடைவோம் என்று ஒரு சில கட்சிகள் கருதுகின்றன. அவை தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்புகின்றன. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அமித்ஷா வீட்டில் இன்று காலை ஆலோசனை நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று மாலைக்குள் தொகுதி பங்கீடு முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆக 170 தொகுதிகள் அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளும், 64 தொகுதிகள் பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சிகளும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று மாலை தொகுதி பங்கீடு சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாகும்.